ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செடி, ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. முக அழகை அதிகரிக்கிறதுலேருந்து முடி வளர்ச்சியை தூண்டுற வரைக்கும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய கற்றாழை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்றாழை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கற்றாழை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கற்றாழை அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், பாரம்பரிய மருத்துவத்திலையும் வீட்டு வைத்தியத்திலையும் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ செடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு, கத்தாழையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி12, போலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், என்சைம்கள், அமினோ ஆசிடு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கற்றாழையில் இருக்குதுங்க. கற்றாழை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கற்றாழை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் சீக்கிரத்தில் செரிக்காது, வயிறு கனமான ஒரு உணர்வை கொடுக்கும், வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனையால் அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் கற்றாழை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சருமத்தோட அழகை மேம்படுத்துறதுக்கு கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? என்னதான் நீங்கள் வெளிப்புறத்தில் எவ்வளவோ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பலனும் கிடைக்கலையா அப்படின்னா நீங்கள் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கற்றாழை ஜூஸை இன்டேக்காக எடுத்துக்கிறதோடையே கற்றாழை ஜெல்லை நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். பிம்பிள்ஸ் வரதை தடுக்கும். ஆல்ரெடி பிம்பிள்ஸ் வந்திருக்கும்ல, அந்த பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்திருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கிறதும் கற்றாழை ஜூஸை குடிக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கற்றாழையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுது. இதனால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாயிரும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாயிருச்சு அப்படின்னா பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் கூட தடுத்துக்கலாம். அலர்ஜியை குறைக்கிறதுல கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கு அலர்ஜி காரணமாக மூட்டுகளில் வலி, வீக்கம் இது மாதிரியான பிரச்சனையால் அவதிப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்களாம் கற்றாழை ஜூஸ் எடுக்கிறப்ப அது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். மூட்டுகளில் வரக்கூடிய வலி, வீக்கம் இதை குறைக்கிறதுக்கும் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் கற்றாழை அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே எந்த உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் கற்றாழையை வெறுமனை சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கற்றாழை ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் கற்றாழை எடுத்துக்கிறப்ப அது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தலைமுடியோட வளர்ச்சிக்கு கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கற்றாழை ஜெல்லை தலையில் தடவி நீங்கள் கொஞ்ச நேரம், அதாவது 20-25 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வர்றப்ப பொடுகு குறைய ஆரம்பிக்கும். தலையில் அரிப்பு இருந்துச்சுன்னா அதுவும் குறைய ஆரம்பிக்கும். முடி இருக்குல்ல, அதோட வேர்க்கால்கள் வலுவாக ஆரம்பிக்கும். முடி கொட்டுற பிரச்சனை தவிர்க்கப்படும். ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற ஆரம்பிக்கும். எலிவால் மாதிரி இருந்த முடி கூட நல்லா திக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கற்றாழையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதோடையே இன்டேக்காக கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிறப்ப இன்னும் பலன் அதிகரிக்கும். இதை குடித்த ஒரே நாளில் உங்களுக்கு பலன் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 1 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். சோர்வை குறைக்கிறதுல கற்றாழை ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கு காலையில் எழுந்திருக்கிறப்பயே ரொம்ப சோர்வாக இருக்கும். அந்த நாளுக்கான வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் காலையில் கற்றாழை ஜூஸை குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக உங்களோட வேலைகளை நீங்களே செய்வீங்க.
முதுமையை தள்ளி போடுறதுல கற்றாழை ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? 30 வயசை கடந்துருச்சுனாலே இப்போல்லாம் கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருது. அதனால முக சுருக்கங்கள்லாம் வந்து வயதான மாதிரி தோற்றம் வர ஆரம்பிக்குது. நீங்கள் கற்றாழையை வெறுமனையாவோ இல்லைனா ஜூஸாவோ எடுத்துக்கிறப்ப அது கொலாஜன் உற்பத்தியை தூண்டிவிடும். உங்களோட வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாவும், சுருக்கங்கள் இல்லாமலும், ஆரோக்கியமாவும் வாழ்றதுக்கு கற்றாழை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பற்கள், ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது வாய் புண்ணை குறைக்கிறதுக்கு உதவும். ஈறுகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும், வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் கூட உதவியா இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் வாயோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கற்றாழை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை தரதுல கற்றாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்மளோட உடம்பு அப்படிங்கிறது நீர்ச்சத்து மிகுந்த ஒரு உடம்பு தாங்க. அப்படிப்பட்ட உடம்புல நீர்ச்சத்து கம்மியாகிறப்ப அது நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். குறிப்பாக கோடை காலத்தில் நிறைய வியர்வை மூலமாக நீர் வெளியேறிடும். அப்போ ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் கற்றாழை ஜூஸ் குடிக்கிறப்ப அது உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி உடலை புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவியாக இருக்கும். இவ்வளவு நேரம் கற்றாழை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, கற்றாழையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்தோம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான பகுதிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கற்றாழை ஜூஸாக எடுக்கிறதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை தாங்க எடுக்கணும். தினைக்கும் குடிக்கக்கூடாது. தினமும் எடுத்திங்கன்னா சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் கற்றாழை ஜூஸ் குடிச்சா போதும். அளவுக்கு அதிகமாக கற்றாழை ஜூஸும் எடுத்துக்க கூடாது. டெய்லி ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை பறித்து அதிலிருந்து தான் நீங்கள் ஜூஸ் செய்யணுமோ தவிர பழைய கற்றாழைகளை பயன்படுத்த வேணாம். அதனால் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின்ல ஒரு நல்ல க்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை கிடைக்காது அப்படின்னா கற்றாழையை சேகரித்து ஐஸ் க்யூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல க்ளோவும் கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த கற்றாழையை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கற்றாழை சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றாழையை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. கர்ப்பிணி பெண்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கற்றாழையை தொடவே கூடாது. சிறுநீரக நோயாளிகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் கற்றாழையை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 12 வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு கற்றாழையை கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ரத்த சர்க்கரைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கற்றாழை எடுத்துக்கலாம். கற்றாழையை கட் பண்ணுறப்ப மஞ்சள் கலரில் ஒரு திரவம் மாதிரி வடியும்ல, அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ஜெல்லை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். அதுவும் அளவோடு தான் சாப்பிடணும். கற்றாழை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதங்க. ஈஸியாகவே வீட்டில் வளர்க்கலாம். இந்த வீடியோவில் கற்றாழை சாப்பிட்றதுனால இல்லைனா கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இதில் கற்றாழை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கற்றாழை ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.